கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போ இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு நம் தியானித்து பார்க்க போகிறோம். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கும்போது இந்த வசனத்தின் மூலம் என்னோடு கூட தேவன் இடைப்பட்டார். என்னுடைய மகன் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அவன் காலேஜில் சில பிள்ளைங்க பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அவனுக்கு ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அவனுக்கு நிச்சயமாக அவன் ஒரு நல்ல இடத்துல தேவன் அவனை ஆசிர்வதிப்பார், கொண்டு சேர்த்து ஆசிர்வதிப்பாருங்கிறத நான் நன்கு அறிந்திருந்தாலும் சில வேளைகளில் அவன் சோர்ந்து போயிடுவானோன்னு சொல்லி எனக்குள்ளே ரொம்ப ஒரு பாரமாக இருந்தது. அவர் வாக்குத்தத்தங்கள் அது மாறாது. அதில் எனக்கு நம்பிக்கை இருந்தால் கூட என் பிள்ளை சோர்ந்து போயிடுவானோ, இது தனக்கு இன்னும் கிடைக்கலையேங்கிறதுல சோர்ந்து போயிடுவானோன்னு அவனை நினச்சி ஒரு நாளைக்கு அடிக்கடியாக அவனுக்காக நான் ஆண்டவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் என் கூட அந்த சம்பவத்தின் மூலம் இடைப்பட்டார். அப்போது நீ உன் பிள்ளை சோர்ந்து போயிடுவான்னு சொல்லி நீ இவ்வளோ கவலைப்படுறேன்னா, இன்றைக்கு உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்து நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். அப்போ நீ சோர்ந்து போகும்போது நான் உன்னை விட்டுருவேனான்னு சொல்லி தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட அந்த வார்த்தையை நான் கேட்டேன். அப்போ அந்த வார்த்தையை அவருடைய வார்த்தையை நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்போதான் தேவன் இந்த வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன சோதனையா இருந்தாலும் சரி, அது பிசிக்கலான பிரச்சனையா இருந்தாலும், எமோஷனலான ப்ராப்ளமா இருந்தாலும், ஸ்பிரிச்சுவல் சேலஞ்சஸா இருந்தாலும், எது எப்படியா இருந்தாலும் அவரும் அந்த பாதையிலே உங்களுக்காக அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இதுல சிலருக்கு சில நேரங்கள்ல ஐயோ, ஆண்டவர் என்னை மன்னிக்க சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் என்னை எல்லாரையும் நேசிக்க சொல்லியிருக்கிறார், நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், என்னால் முடியலையேன்னு சொல்லி இப்படி சில நேரங்களில் ஆவிக்குரிய ஒரு போராட்டங்களில் நம்ம சோர்ந்து போயிடறோம். நான் அப்போ ஆண்டவருக்கு பிரியமா இல்லையோ, ஆண்டவர்கிட்ட நான் நெருங்க முடியாதோ அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஒரு கில்ட் கான்ஷியஸ்குள்ளே போகிறோம். நீங்கள் அப்படி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட போகும்போது ஐயோ ஆண்டவரே, என்னால் இந்த இடத்துல நான் வீக் ஆயிடுறேன், நான் பலவீனப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உங்க பலவீனத்துல அவருடைய பலன் உங்களுக்குள்ளே பூரணமாய் விளங்குகிறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் எபிரேயர் 4:15-16 கூட வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அப்போ நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் தான் நமக்கு இருக்கிறார். அப்போ நம்ம போகிற பாதை அவருக்கு நிச்சயம் தெரியும். நம்ம எந்த போராட்டங்களுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம், சரீரத்தின் பலவீனங்களா, வியாதியா, வலியா, வேதனையா, அது அவருக்கு தெரியும். இல்லை ஆவிக்குரிய போராட்டங்களா, யுத்தங்களா, அது அவருக்கு தெரியும். அதனால நம்ம என்ன செய்யணுமா, அவர்கிட்ட போகணும். தைரியமாய் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய தைரியமா அவர்கிட்ட நம்ம போக வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 40:28 முதல் 31 வரை உள்ள வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு அவர்
ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லையா? ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இளைப்படையவும் முடியாது, சோர்ந்து போகவும் முடியாது. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அதனால அவர் சோர்ந்து போக முடியாதவராய் இருக்கிறபடியினால நம்ம சோர்ந்து போகிற நமக்கு அவர் எதை கொடுக்கிறாராம்? பலனை கொடுக்கிறாராம். சத்துவமில்லாத நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள்ல நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அவர் உங்களுக்கு பலன் கொடுத்து, உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி, உங்களுக்கு புது பலனை கொடுத்து, நீங்க அவருக்கு காத்திருக்கிறபடியினால கழுகளை போல நீங்க இனி செட்டைகளை அடித்து உயர எழும்புவீங்க. நீங்க இளைப்படைய மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. மத்தேயு 11:28 சொன்னபடி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறபடினால இன்றைக்கு உங்க சோர்வுகள், கவலைகள், பயங்கள் என்னவா இருந்தாலும் அதை அவர்கிட்ட கொண்டு போகும்போது சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு தியானத்தின் மூலம் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, நீங்க சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம். அப்பா, எவ்வளவு பெரிய தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அப்பா, இன்றைக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அது ஒருவேளை பிசிக்கல் சேலஞ்சஸா இருக்கலாம், எமோஷனல் சேலஞ்சஸா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் சேலஞ்சஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி, பலனை பெருக பண்ணி, ஆண்டவரே அப்பா, ஒரு கழுகளை போல செட்டைகளை உயர அடித்து எழும்பக்கூடிய நாட்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.